திமுக, அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க திட்டமிடப்பட்டது. இதன் வழியாக தனக்கு முதல்வர் பதவி கிடைப்பதால் பழனிசாமி சரி என்றார். ஆனால் அந்த திட்டத்திற்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கிடைக்காததால் விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வராக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை. இதனால் யாருக்கும் பதவி கிடைக்காமல் தவிக தலைவர் விஜய் முதல்வராகிவிட்டார். இதன் காரணமாக டென்ஷனான முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், வேலுமணி ஆகியோர் இணைந்து எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். பழனிசாமியை கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்க காய் நகர்த்த துவங்கியுள்ளனர். இதற்கு 35 எம்எல்ஏக்கள், 48 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு அளித்தனர். இதனை அறிந்த பழனிசாமி கட்சியை தன் கைக்கு கொண்டு வர தனது இல்லத்தில் மாவட்ட செயலாளரின் கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்திற்கு 36 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே வந்தனர். இதைத் தொடர்ந்து பழனிசாமி பதற்றமாகிவிட்டார். ஆனால் சண்முகமும் வேலுமணியும் விடாப்படியாக இருப்பதால் அடுத்து என்ன செய்ய தெரிவது முடியாமல் பழனிசாமி தவிப்பாக உள்ளார்.